ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் இல்லத்தில் பொருளாதாரம் சீராக வேண்டுமென நீ பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். நேர்மறையாக உன் முயற்சிகளை கைவிடாமல் முயன்று கொண்டு இரு. வரும் வாரத்தில் உன் பொருளாதாரம் மேம்பட வாய்ப்புகள் வரும். உன் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கான ஒரு வலுவான அடித்தளம் அமையும். வரும் வாய்ப்புகள் உனக்கு சாதகமாக நிச்சயம் இருக்கும் என் குழந்தையே. பக்தி என்னும் மேகலையை இடுப்பில் அணிவித்து என்னை உனக்கே சொந்தமாக்கிக்கொள். உன்னிடம் இருப்பவை அனைத்தையும் எனக்கு பிரீதியுடன் சமர்ப்பித்து ஆரத்தி சுற்று. இல்லாத பொருளை அழிக்க முடியாது, இருக்கும் பொருளைத்தான் அழிக்க முடியும். கல்லால் அடிப்பட்ட பானை உடையும் போது அதனுடைய உருவம்தான் இல்லாமல் போகிறது. பானையின் இருக்கும் தன்மை சிறிதளவும் அழிவது இல்லை. ஏனென்றால் உடைந்த பாகங்களுக்கு மறுபடியும் பானையாகும் சக்தி இருக்கிறது. ஆகவே ஒரு பொருளை அழிக்க முடியுமா என்பது அதனுடைய இருக்கும் தன்மையையே சார்ந்திருக்கிறது. அதே போல எந்த மரணமும் சூனியத்தில் முடிவது இல்லை. காரணமின்றி விளைவேதும் இல்லை. இதை எல்லா விஷயங்களிலும் அனுபவத்தால் காண்கின்றோம். உருவ நிலையில் இருப்பது அருவ நிலைக்கு மாறினாலும் சத்தியத்தின் சம்பந்தத்தை விட்டு விடுவது இல்லை. சூக்கும நிலையிலேயே பல படிகள் இருப்பது இதை தெளிவாக்குகிறது. பூத உடல் அழிந்து போன பிறகும் சூக்கும சரீரம் தொடர்ந்து வாழ்கிறது. சூக்கும சரீரமும் மறையும் போது அதைவிட சூக்குமமான நிலை தொடர்கிறது. அந்த நிலையில் ஞானேந்திரியங்களும் மனமும் புத்தியும் இன்பங்களை துய்க்கும் சக்தியை இழந்து விடுகின்றன. இதன் மூல கருத்து என்னவென்றால், புத்தியும் ஓய்ந்து போகும் நிலையில் உருவம் உள்ளது, உருவமில்லாமல் போகிறது. அப்பொழுதும் ஆத்மா அணைந்து போவதில்லை, சுயமாகவே பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. புத்திதான் ஆசைகளுக்கு இடம் அளிக்கிறது. புத்தி அழிந்து போகும்போது ஆத்மா எழும்புகிறது, அழியாத இடத்தை அடைந்து விடுகிறது. மாயை, ஆசை, செயல் இவைதான் மரணத்தின் முக்கியமான வழிமுறைகள். இவை அனைத்தும் அணைந்து போகும்போது உலக வாழ்வின் பந்தங்களும் அறுந்து விடுகின்றன. மேகங்கள் விலகியவுடன் சுயம் பிரகாசியான சூரியன் ஒளிர்வது போல பந்தங்கள் அருந்து விழுந்தவுடன் ஆத்மா எந்த முயற்சியும் இன்றி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. இந்த சரீரமே நான், இது என்னுடைய செல்வம். இதற்குத்தான் திடமான தேகாபிமானம் என்று பெயர். இதுதான் முடிச்சுகளுக்கு காரணம். இதுதான் மாயையால் விளையும் துக்கங்களுக்கும் காரணம். இந்த தேகம் ஒரு முறை விழுந்தவுடன் கர்ம விதையால் இன்னொரு தேகத்தை ஏற்றுக்கொள்கிறது. இந்த தடவையும் கர்ம விதை முழுமையாக அழிக்கப்படாவிட்டால் மற்ற ஒரு ஜென்மம் ஏற்படுகிறது. மறுபடியும் விதை மரமாகிறது. பூர்வ ஜென்ம வாசனை என்னும் விதை புது புது தேகங்களை ஒவ்வொரு தடவையும் அளிக்கிறது. இந்த சக்கரம் பூர்வ ஜென்ம வாசனைகள் அழியும் வரை முடிவில்லாமல் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆசைகள் வேரோடு அழிக்கப்பட்டவுடன் இதயத்தின் முடிச்சுகள் அவிழ்ந்து விடுகின்றன. அப்பொழுதுதான் மனிதன் மரணமில்லா பெருவாழ்வை அடைகின்றான். இதுதான் வேதாந்த உபதேசம். உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பிறகு, உன் கரங்களை நான் இறுக பற்றிய பிறகு உனக்கு ஏன் இந்த வீண் கவலை? உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றாமல் விடுவேனா? காத்திரு, நல்லதையே நான் நடத்தி வைப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.